இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எம்முடைய பொன்மலை பங்கு என்பது பாரம்பரிய ஒரு பங்கு. திருச்சி மறைமாவட்டத்தில் இருக்கின்ற பழமையான பங்கிலே இது ஒரு வளர்ச்சியடைந்த பங்கு. குறிப்பாக 1930ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பங்கு இன்னும் 4 ஆண்டுகளிலே நூற்றாண்டு விழாவை கொண்டாடி மகிழ இருக்கின்றது. 1924ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்திலிருந்து இருக்கின்ற இந்த ரயில்வே தொழிற்சாலையானது திருச்சிக்கு மாற்றப்பட்ட பொழுது இங்கு பணிபுரிகின்ற தொழிலாளர்களின் ஆன்மீக தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த பங்கானது உருவாக்கப்பட்டது. தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் இங்கு ரயில்வேயில் பணிபுரிகின்ற அனைத்து தொழிலாளர்களையும் அரவணைத்து அவருடைய ஆன்மீக அன்றாட தேவைகளின் வளர்ச்சிக்கு புனித சூசையப்பரின் பரிந்துரையினாலே இறை ஆசிர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பாரம்பரிய பங்கிலே எமது பாஸ்கா கலைக்குழுவினர் கடந்த 28 ஆண்டுகளாக இந்த பாஸ்கா விழாவினை நடத்தி மக்களுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ முறை இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த பக்தி முயற்சிகள் ஒன்றுதான் பாஸ்கா விழாவை கொண்டாடுவது. இந்த பாஸ்கா என்பது கிறிஸ்துவின் பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் ஒளி காட்சியாக வழங்குவது. எமது திருச்சி மறைமாவட்டத்தில் இருக்கின்ற பொன்மலை பங்கிலே தவக்காலத்தினுடைய 6வது வெள்ளிக்கிழமை கிறிஸ்துவின் பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் தத்துவமாக ஒளி காட்சியாக பாஸ்கா விழாவாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த 28 ஆண்டுகளாக எமது பங்கிலே இந்த பாஸ்கா விழாவினை மிகச் சிறப்பாக நடத்தி மக்கள் சிந்திப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொன்மலை பாஸ்காவானது 1973 தொடங்கப்பட்டது. இதை நடத்தி வந்தவர் அடைக்கலம் என்பவர். இது பொன்மலை பகுதியில் உள்ள சந்தையின் பக்கத்தில் உள்ள ஒரு பகுதி பாஸ்கா திடல் என்று அழைக்கப்படுகிறது. இப்போவும் பாஸ்கா திடல் தான் அதை கூப்பிட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த நடத்தி வந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பாதியில் இதை நிறுத்திவிட்டார்கள். இதுக்கப்புறம் நாங்கள் பொன்மலை சர்ச்சில் எங்கள் ஃபாதர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஒரு பாஸ்கா நடந்துட்டு இருந்திருக்கு, இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கப்போ ஜேம்ஸ் செல்வநாதன்ற ஃபாதர் எங்களுக்கு ஆதரவு அளித்து உதவி பங்கு தந்தை வேளாங்கண்ணிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், ஜெரால்டுன்னு. அவர் மூலயமா இந்த மாதிரி அவங்க பழைய பாஸ்கா எப்படி இருந்துச்சுன்னா ஸ்டேஜில் பேசி நடித்தார்கள். நவீன பாஸ்காவாக டப்பிங் வாய்ஸ் பேசி ஆரம்பித்து வைத்தார் ஜெரால்டு அவர்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிவிட முடியும் என உங்களுக்கு சொன்னவன் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். அபிரகாமின் பிள்ளைகள் என பெருமைப்பட வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் தோன்றச் செய்வார் வல்லவரான கடவுள் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் அடியில் கோடாரி வைத்தாயிற்று. நல்ல கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். எனது பெயர் ஜோ மில்டன் பாபு. நான் பிறந்ததிலிருந்தே இதே பங்கை சார்ந்தவனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் நடத்துகின்ற இந்த பாஸ்காவானது 2 பகுதிகளாக பிரித்து கொள்கிறோம். முதல் பகுதியானது பழைய ஏற்பாட்டிலிருந்தும் 2வது பகுதி புதிய ஏற்பாட்டிலிருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு மைய கருத்தை உட்கொண்டு இந்த பாஸ்கா நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த பாஸ்கா நிகழ்விலே முதலில் நான் ஒரு நடிகனாக பங்கு பெற்றேன். அதை தொடர்ந்து இப்பொழுது இயக்குனராக
கடந்த 10 ஆண்டுகளாக இப்பாஸ்கா ஒளி காட்சியை நானும் எனது அன்பு சகோதரர் பிரசாத் அவர்களும் இணைந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இப்பாஸ்கா நிகழ்வானது எங்களுடைய மனதில் உதிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படி அமைய வேண்டும் என்பதை நாங்கள் செயல்படுத்த விபுது புதன் அன்றே நாங்கள் ஒருத்தல் முயற்சியில் ஈடுபட்டு 40 நாட்கள் தவம் இருந்து நானும் எனது சகோதரரும் எங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொரு நடிகரும் காலை விரதம் இருந்து இப்பாஸ்கா நிகழ்வில் பங்கு பெற்று வருகிறோம். விபூதி புதன் அன்று நடக்க தொடங்கும் ஒத்திகையானது எங்களுடைய பாஸ்கா ஒளி காட்சிக்கு முந்தின நாள் கிராண்ட் ரிகர்சல் வரை தொடர்ந்து இடைவிடாது நடைபெறுகிறது. இவ்வொத்திகையானது மாலை 6 மணிக்கு ஆரம்பித்தால் இரவு 11:30 வரை தொடர்ந்து நடைபெறும். இதில் பங்கு பெறுகின்ற அனைத்து நடிகர்களும், ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் உறுப்பினர்களும், நிதிக்குழுவை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் அயராது இறுதி வரை ஒத்திகையில் பங்கு பெற்றுதான் இல்லங்களுக்கு செல்லுவோம். தூக்கம் பாராது, பசி பாராது, இறைவனுடைய மாட்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் குறைந்தது 30 நாட்களுக்கு மேலாக ஒத்திகையில் ஈடுபட்டு இப்பாஸ்கா நிகழ்வை மக்களுக்கு இந்த பாஸ்காவில் ஏரோது மன்னனா இந்த ஆண்டு நடிச்சிருக்கேன். சென்ற ஆண்டு வந்து கைப்பாசு, அதுக்கு முன்னாடி கைப்பாசு, அதுக்கு முன்னாடி பிளாத்து, அப்புறம் நான் பல இடங்களில் போட்டிருக்கேன். அதனால் இது எனக்கு ஒரு பேஷனாகவே இருக்கும். வந்து அதை மிஸ் பண்ணாமல் எப்படி இருந்தாலும் இந்த பாஸ்காவில் நம்ம நடிக்கணும். யூத மத தலைவர்கள் தங்களை காண வந்துள்ளனர். பார்த்தாயா, எவ்வளவு முக்கியமான வேளையில் இருக்கிறேன். பிறகு பார்ப்பதாக சொல்லி அவர்களை அனுப்பிவிடு. நாசரேத்தூர் இயேசுவை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எனது நாசரேத்தூர் இயேசுவா? இயேசுவின் பெயரை கேட்டதும் எனது போதையே போய்விட்டது. உடனே அவர்களை உள்ளே அழைத்து வா, உடனே. உத்தரவு. ஏன் நடிக்கணும், எதுக்காக நடிக்கணும், எதுக்காக அந்த பாஸ்கா நடத்தணும்னு சொன்னால் இது ஒரு நற்செய்தி பணி. இது ஒரு வகையான நற்செய்தி பணி தான். இதனால் பல மக்களுக்கு வந்து இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு போய் சேருது. அதே மாதிரி இந்த பாஸ்கா பார்க்க வர்றது ஒன்லி கிறிஸ்தவங்க மாத்திரம் கிடையாது, மற்ற மதத்தினரும் வர்றாங்க. அவங்களும் கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. கிறிஸ்துவை அறிவிக்கும் பணியாகத்தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அதை தொடர்ந்து செய்கிறேன். என் பெயர் எவ்லின் ஜெனிஃபர். நான் சின்ன வயசுலேருந்தே மறைக்கல்வி வகுப்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் யூத்துக்கு வந்தேன். யூத்தில் இளையோர் இயக்கத்தில் இருந்தப்போ என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து என்னுடைய யூத் கோஆர்டினேட்டர் திரு பிரசாத் அவர்கள் என்னைய வந்து பாஸ்காவில் நடிக்கிறதுக்கு செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாதாவாக நடித்தேன். அதுக்கப்புறம் கப்ரியேல் தூதராக வந்தேன். அப்புறம் தொடர்ந்து ஒரு 13-14 வருடங்களாக மாதாவாக தான் நடிச்சிட்ருக்கிறேன். நான் பாஸ்காவில் நான் நடிக்காத பெண் கதாபாத்திரமே இல்லை. எல்லா பெண் கதாபாத்திரத்துலேயும் நான் நடிச்சிருக்கிறேன். இறந்த சிறுமி, பெரும்பாடு உள்ள பெண், மதலேன் மரியாள், மக்கள் கூட்டம், இது மாதிரி எல்லா சீன்லேயுமே நான் நடிச்சிருக்கிறேன். மாதாவாக நடித்ததுக்கப்புறமா நான் வந்து சீடராக வந்துடுவேன். இயேசுவோடைய முக்கியமான சீடர்களில் நானும் ஒருவராக நடிச்சிருக்கிறேன். அவர் புதுமை பண்ணதில் இருந்து கெஸ்தமனி தோட்டம் வரைக்கும் எல்லா சீன்லேயுமே நான் வந்திருக்கிறேன். நான் மாதாவாக நடித்ததுலேருந்து நான் ரொம்ப ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். நான் டெய்லியும் மாஸ்க்கு வருவேன். அதனாலேயே என்னவோ எனக்கு மாதாவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் மாதாவாக நடிக்கும்போது எனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு உறுதியும் ஒரு ஆறுதலும் நான் அந்த காட்சி நடிக்கும்போது நான் உணர்றேன். என் பெயர் வந்து விஜய் லெஸ்லி. நான் பொன்மலை சூசேப்பர் பங்கில் இருந்து பாஸ்கா கலைக்குழுவில் கடந்த 10 வருஷமாக நான் செயல்பட்டுட்டு வரேன். அதில் வந்து
2 மாதாக்களாக இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிறு வயது மாதாவாக இன்னொருத்தவங்களும், சிலுவை பாடுகளில் வந்து நான் ஒரு மாதாவாக நடிச்சிட்ருக்கிறேன். சிலுவை பாடுகளில் நடிக்கும்போது என்னோட மகன் இருந்தால் எனக்கு எப்படி உணர்வு இருக்குமோ அது மாதிரியான உணர்வை தான் நான் இன்ன வரைக்கும் உணர்ந்திருக்கேன். அதை ஒவ்வொரு தடவையும் நான் நடிக்கும்போது உணர்வுபூர்வமாக தான் நான் இன்ன வரைக்கும் நடிச்சிட்ருக்கிறேன். என்னோட மகன் இருந்தால் அந்த இடத்துல நான் எப்படி உணர்வுகளை வந்து இது பண்ணுவேனோ அது மாதிரி தான் இது இருக்கிறேன் இன்ன வரைக்கும். அதே மாதிரி என்னை பார்க்குற மக்களும் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் நல்லா நடிச்சிருக்கிறீங்க, உங்களோட முகமும் உங்களோட நடிப்பும் நல்லா இருக்குன்னு என்கிட்ட நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையுமே இந்த பாஸ்கா கலைக்குழுவை நடிக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய இறை ஆசீர்வாதம் கிடைச்சதாக தான் நான் நினைக்கிறேன். அம்மா அம்மா, இதோ உன் மகன் யோவான், இதோ உன் தாய். தாகமாயிருக்கிறேன். தந்தையே, என் தந்தையே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? எல்லாம் நிறைவேறிற்று. என்னோட பேர் ஜோசப் டென்சில். நான் புனித சூசையப்பர் ஆலயம் பொன்மலை பங்கிலிருந்து பேசுகிறேன். நான் கடந்த 8 வருஷமாக வந்து பாஸ்கா கலைக்குள்ளே நடிச்சிட்டு வரேன். கடந்த 5 வருடமாக வந்து ஜீசஸ், அதாவது இயேசு வேடமிட்டு நடித்து கொண்டிருக்கேன். நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, விபூதி புதன் அன்னைக்கு நம்ம வந்து இந்த பாடுகளை பற்றி நாங்கள் வந்து எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். அப்போவே வந்து நாங்கள் வந்து ஒர்த்தல் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங் இருந்து தான் இதை வந்து நாங்கள் வந்து முழுமையாக செய்யப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா, அவரை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்னா, அவரை போல் வாழ்ந்தால் தான் நம்ம வந்து ஒரு 50%ஆவது நம்ம அவரை போல் இருந்தால் தான், அவர் வழியை பின்பற்றினா தான் நம்ம வந்து அது முழுமையாக நம்ம வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டுவதில் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. எங்களுக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, நல்ல விஷயங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்குன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நடித்து முடிக்கும் பொழுது எங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து இப்போ அவர் ஆண்டவருடைய பாடுகளைப் போல எங்களுக்கு விலகி இருக்கிறத நாங்கள் கண்கூட பார்க்குறோம். யூதாஸ், ரோமையரிடம் ஆயுதம் தூக்கியே பலனில்லை என்றால் அன்பு என்ன செய்துவிடும்? உங்கள் கணக்கு தவறு. இல்லை, நடத்தி காட்டுவேன். இயேசுவை தலைவராக்கி யூத மக்களின் விடுதலை அரசராக ஆக்குவதே என் லட்சியம். நான் அவரிடம் சீடராக சேர்ந்து என் கனவை நனவாக்குவேன். என் வழியில் நம்பிக்கை இருந்தால் என்னை தொடருங்கள். நான் வருகிறேன். என் பேர் நெல்சன் ஜோசப். 28 வருடங்களாக இந்த பாஸ்கா கலைக்குழுவில் நானும் ஒரு நடிகனாக நடித்து கொண்டிருக்கிறேன். முக்கியமான கேரக்டர் வந்து பிசாசாக நடித்தேன். அடுத்தது யூதாஸாக கொடுத்தாங்க. அப்புறம் பலவித கேரக்டர் கொடுத்தாங்க. அதை சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போது நடித்தது வந்து யூதாஸாக நடிச்சிட்ருக்கேன். என் பெயர் மேரி டைனா. நான் கடந்த 15 வருடங்களாக பாஸ்கா கலைக்குழுவில் நடித்து வருகிறேன். முன்னாடி நான் வந்து எருசலேம் பெண்கள் வந்து நடிச்சிட்டு இருந்தேன். அந்த கேரக்டர் உள்வாங்கி நடிக்கும் பொழுது நான் உள்வாங்கி நடிக்கிறத பார்த்துட்டு எனக்கு வெரோனிக்கால் கேரக்டர் கொடுத்தாங்க. அந்த வெரோனிக்கால் கேரக்டரை வந்து எப்படி ஃபஸ்ட்டு எனக்கு அதோட உண்மைத்தன்மை தெரியல. அந்த வெரோனிக்கால் கேரக்டரை உள்வாங்கி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த உள்வாங்கி நடிக்கும் பொழுது நான் நிஜமாலுமே அந்த ஆண்டவர் நம்மளோட
சொந்தக்காரங்களாக இருந்தால் எப்படி வந்து அடிபட்டு ரத்தம் சிந்தி இருந்தால் அவங்க எப்படி அழுவாங்க அப்படின்றத பார்த்துட்டு நான் வந்து நடித்தேன். உள்வாங்கி அழுதேன். அது அழுவும்போது மற்றவங்க வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க, நீங்கள் கிளிசரின் போட்டு அழுதிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் நிஜமாலுமே அழுதேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அழுகையை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அழுவுறதை பார்த்துட்டு நாங்களும் அழுதோம், எங்களுக்கும் அந்த வந்து உள்வாங்கி நீங்கள் அழுவுறதை பார்த்து நாங்கள் அழுதோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பிளெஸ்டாகவும் இருந்தது. இந்த கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டதான்னு நினைக்கிறேன். என் பேர் வினோத்குமார். நான் ஆட்டோ ஓட்டுறேன். இங்கே பொன்மலை இந்து சமயத்தை சேர்ந்தவன் நான். அப்போது பாஸ்கா நாடகம் ஜீசஸ் மூவி நடிக்கும் போது சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இங்கே நல்லாயிருக்குமே அப்படின்னு கேட்டேன். நடிக்கலாம்ப்பா அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நடிக்கும்போது தொழுநோய் வேஷம் போட்டேன். அதில் எல்லாத்துக்கும் பிடிச்சி போகிறனால எல்லாம் நல்லா பண்ணுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு குருடர் வேஷம் போட்டு நடித்தேன். அதுலேயும் நல்லா இருந்துச்சு சொல்லும் போது இந்த வருஷம் வந்து நடிக்கும் போது பரிசேர் வேஷத்தில் பார்த்து நிக்கோதம் கேரக்டர் பண்ணேன். கைப்பாஸ் என்ன இது? ஒரு திருடனை போல இவரை கட்டி இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். இது முறையல்ல கைப்பாஸ். வீரர்களே, ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பாடுகளை நினைத்து நடிக்க போது ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டவரை பற்றி சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக இருக்கிறது. என் பேர் மெர்சி லோகநாதன். நான் 40 வருஷமாக இந்த பங்கில் இருக்கேன். இந்த பாஸ்கா நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பாஸ்காவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. அதை வந்து டைரக்டருங்களை கேட்டேன். அவங்க வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நான் வந்து மக்கள் கூட்டத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மேலே வந்து நீ நடிக்கணுன்றதுக்காக மார்த்தாளாக நடிக்க வச்சாங்க. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பின்பு காட்சி கொடுத்தப்போ 2 பெண்களில் நானும் ஒரு பெண்ணை நடித்தேன். என் பெயர் லோகநாதன். நான் ரயில்வே ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்தேன். அப்போது இந்த பங்கை சார்ந்தவன் தான் நான். இருந்தாலும் இங்கு பாஸ்கா நடந்து கொண்டிருக்கும்போது நான் பார்க்க வந்தேன். அப்போது இந்த பாஸ்காவை பார்த்துவிட்டு நான் இயக்குனர்களை அணுகி நான் நடிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டேன். 2 இயக்குனர்களும் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். நான் முதலில் அப்ரஹாம் நடிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். நடித்தேன். அடுத்தபடி யோபுவாக நடித்தேன். அடுத்து பரிசேயராக நடித்திருக்கின்றேன். இத்தனை வேடங்களில் இன்னும் பல வேடங்களிலெல்லாம் நான் நடித்திருக்கின்றேன். என் பேர் ஷைனி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ரயில்வே ஹைஸ்கூல் கோல்டன் ராக்கில் படிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே குழந்தை இயேசுவாக நடிக்கிறேன். 12 வயசு குழந்தை இயேசுவாக நடித்தேன். பணிப்பெண்களுக்கு வந்தேன். அப்படியே மக்கள் கூட்டம்லாம் இருந்துச்சு. எங்கள் பாஸ்காவில் மொத்தமாக 2 டான்ஸ் இருக்குது. ஒன்று ஓசானா, இன்னொன்று உயிர்ப்பு டான்ஸ். அந்த ஓசானால கிட்டத்தட்ட பெரியவங்க நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் தான் கொரியோ பண்ணேன். உயிர்ப்பு டான்ஸுக்கு ஒரு 16 சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் நான் தான் கொரியோ பண்ணேன். ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கெல்லாம் நான் தான் பண்ணேன். ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா, ஆனந்தம் கொடுத்தார் அல்லேலூயா, உயிரும் உயிர்ப்பும் நானே என்றவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். இந்த சின்ன வயசுலேயே நான் வந்து டான்ஸ் கொரியோ பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து ஆசீர்வாதமாக பார்க்குறேன். இப்பாஸ்கா கலைக்குழுவிற்கு எங்கள் ஆலயத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பர் பெயரை தாங்கியுள்ளோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். இப்பாஸ்கா கலைக்குழுவிலே 3 விதமான குழுக்களாக நாங்கள் பிரித்துள்ளோம். முதல் குழுவானது நிதிக்குழுவாக பிரித்துள்ளோம். இப்பாஸ்கா நிகழ்வு நடைபெற குறைந்தபட்சம் 1,50,000 1,75,000 வரை ஒவ்வொரு வருடமும் செலவாகிறது. இந்த செலவுகளை சமாளிக்க வெளியில் சென்று பண உதவி பெற, நிதியுதவி பெற இந்நிதிக்குழுவானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இக்குழுவிலே சுமார் 5 முதல் 7 நபர்கள் இருக்கிறார்கள். அதே போல நடிப்பு என்று வருகின்ற பொழுது நடிப்பதற்காக குறைந்தபட்சம் 65 70 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் நடிப்பதற்கு மிகவும் தேவையான அனைத்து உபகரணங்களையும் வழங்கக்கூடிய ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவானது எங்களிடையே இருக்கிறது. என் பேர் நேஹா ஹிலாரி. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 3 வயசுலேருந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு ஏஞ்சலாக இன்ட்ரடியூஸ் ஆகி நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ போதுமான நடிகர்கள் இருக்கிறதுனால நான் ஸ்டேஜ் டீமுக்கு போனேன், ஸ்டேஜ் மெயின்டெனன்ஸ்க்கு. அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் நடிகர்களுக்கு தேவையான
சீன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தருவோம். அப்புறம் எந்தெந்த ஸ்டேஜில் அவங்க எங்கே நிற்கணும் அப்படின்றத நாங்கள் அலோகேட் பண்ணி தருவோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் டீமோட சேர்ந்து இப்போ ஒரு நடிகர்களுக்கு அவங்க கையில் என்னென்ன இருக்கணும், நாங்கள் பைபிளில் என்னென்ன வச்சுருப்பாங்க அப்படின்றத பார்த்து நாங்கள் அது தனியாக எழுதி எங்கள் டேரக்டர்ஸ் எழுதி தருவாங்க. இவங்க கையில் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எழுதி தருவாங்க. அதை நாங்கள் இவங்க கேரக்டர்ஸை போட்டு நாங்கள் அவங்க கையில் கொடுத்துருவோம். அது வந்து ப்ராக்டிஸ்லேருந்து ஃபைனல் வரையுமே நாங்கள் வந்து அவங்கள்ட்ட நாங்கள் ரீச் பண்ணுவோம். என் பேர் பிரவீன். நாங்கள் வந்து இந்த பாஸ்கா குழுவில் இந்த பாஸ்கா நடக்க பார்த்து ஒவ்வொரு திங்ஸும் வந்து நாங்களே செய்கிறது. அதாவது எப்படின்னா, நம்ம பாஸ்கா இளையோர் இயக்கம் வந்து நாங்கள் வெளியேருந்து யாரும் ஆள் கூப்பிட்றதில்ல. நாங்களே வந்து எல்லா மெட்டீரியலும் நாங்களே செஞ்சுருவோம். சிலுவை, ஈட்டி, படை வீரர்களுக்கான கத்தி, ஈட்டி எல்லாமே நாங்களே செய்வோம். அது இல்லாமல் ஆண்டவருக்கு வந்து இந்த முள்முடி செய்கிறது வந்து இது வந்து ஒரு கொடி இந்த கொடியை நாங்கள் வந்து வெளியேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் இந்த கொடி இருக்கும். அதை போய் தேடி கண்டுபிடிச்சி இந்த கொடியை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நாங்கள் அந்த முள்முடி மாதிரி செய்வோம். ரெண்டாவது இதில் வந்து ப்ளட்டு வந்து நாங்களே தான் செய்வோம். அது வந்து எப்படின்னா, வாழைப்பழம், தேங்காய் எண்ணெய், குங்குமம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ ப்ளட்டு மாதிரி நாங்கள் உருவாக்கி அதை வந்து நாங்கள் அடித்து எடுத்துகிட்டு வர பார்த்து அந்த ப்ளட்டை நாங்கள் மேலே அப்ளை பண்ணுவோம். அதை வந்து பார்க்க பார்த்து அப்படியே ப்ளட்டு மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நாங்களே உட்காந்து இங்கேயே நம்ம சர்ச்சிலே உட்காந்து செய்வோம். நாங்கள் பாஸ்கா ஒளி காட்சிக்கு ஒப்பனை செய்து கொள்வதற்காக தஞ்சாவூரை சேர்ந்த அருள் என்பவர் எங்களுக்கு கடந்த 25 ஆண்டுகளாக உதவி செய்து கொண்டிருக்கிறார். லைட்டிங்ஸ் போடுவது நமது மணப்பாறையைச் சேர்ந்த அன்பு சகோதரர் ராஜா என்பவர் தாமாக முன் வந்து மிகவும் குறைந்த விலையில் மிகவும் சிறப்பாக ஒளியை அமைத்து கொண்டு இருக்கிறார். அதே போல் ஒவ்வொரு ஸ்டேஜ் போடுவதற்கும் குறைந்தபட்சம் 6000 10,000 வரை செலவாகிறது. அதையும் நாங்கள் கேட்ட தொகையை நீங்கள் தர வேண்டாம், உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை கொடுங்கள், நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று கூறி எங்கள் சிறப்பாக மேடையையும் அமைத்து கொடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கும் எங்களது நன்றியை இந்நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கிறோம். இதில் என் தங்கச்சி வியாகுல மாதா நடிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா தான் உயிர் விடுற இயேசுவா நடிச்சிருக்காங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இந்த பாஸ்கால இருக்கிறோம். என்ன பிழை செய்தா ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் அவங்களோட ஒரு விதத்தில் நற்செய்தி பரப்புவாங்க. பட் நாங்கள் எங்கள் பாஸ்கா கலைக்குழு வந்து மக்களுக்கு எங்களோட நடிப்பு மூலியமாக நற்செய்தியை பரப்புகிறோம். எம்முடைய பாஸ்கா கலைக்குழுவிலே பலதரப்பட்ட சகோதர சகோதரிகள் பங்கெடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எமது பங்கை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எமது பங்கிலிருந்து பிரிந்து சென்ற சேய் பங்கிலிருந்தும் பல உறுப்பினர்கள் இந்த பாஸ்கா கலைக்குழுவிலே இருந்து இன்று உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எமது பாஸ்கா கலைக்குழுவிலே சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பெரியவர்கள் என்று பலரும் பங்கெடுத்து பக்தியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாஸ்கா கலைக்குழுவினர் குறிப்பாக ஒரு 30 நாட்களுக்கு மேலாக சிறப்பு பயிற்சி எடுத்து மக்களுக்கு இத்தகைய இயேசுவின் பாடுகளை அவருக்கு ஒளி காட்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பு மையமாக வைத்து தயாரித்து மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பாஸ்கா நடத்துகின்ற பொழுது ஏராளமான மக்கள் எமது பங்கை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, பக்கத்து பங்குகளிலிருந்தும் வந்து பங்கெடுத்து செபித்து இறையாசிரை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே கடந்த 28 ஆண்டுகளாக எமது பாஸ்கா கலைக்குழுவினர் மிகச் சிறப்பாக நடத்தி காட்டி கொண்டிருக்கின்ற இந்த பாஸ்கா விழாவானது இந்த பொன்மலை பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு பரிச்சயமாக இருந்து அவர்கள் இதனை கண்டுகளித்து செபித்து சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த பாஸ்கா விழாவானது மக்களுக்கு ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்வதாக அமைவது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது பாஸ்கா கலைக்குழுவினரை மனமாற வாழ்த்துகின்றேன்.
அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் இறைவன் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். உங்களுக்கும் எனது இறை ஆசிரும் வாழ்த்துக்கள்.